இங்க ஒருத்தன் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு சாண்ட்விச் கொண்டு வாங்கன்னு அம்மா கிட்ட கேக்குறான். அம்மாவும் உடனே சாண்ட்விச் கொண்டு வர்றாங்க. இவ அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போதே அதோட டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. உடனே அதை துப்பிட்டு அந்த சாண்ட்விச்சை ஓபன் பண்ணி பாக்குறான். அது ஃபுல்லாவே பாத்திரங்கள ஒரு லிக்விடா இருக்கு. இவன் உடனே கோவப்பட்டு அதை அங்கேயே வச்சுட்டு அம்மாவை போய் பாக்குறான். அங்க அவங்க இன்னொரு சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க பாத்திரங்கள ஒரு லிக்விட ஊத்துறாங்க. இவ இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். பட் அவங்க இவனை கண்டுக்காம அந்த சாண்ட்விச் எடுத்துட்டு திரும்பவும் கீழே போறாங்க. அங்க இவன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறான். அம்மா அவங்கிட்ட அந்த சாண்ட்விச்சை குடுக்குறாங்க. இவன் குழப்பத்திலேயே அதை பார்த்துட்டு அங்க இருந்து இன்னொருத்தங்கிட்ட அதை சாப்பிடாதான்னு சொல்றான். பட் இவன் பேசுற எதுவுமே அவனுக்கு கேட்காததால அவன் அந்த சாண்ட்விச் எடுத்து சாப்பிடுறான். அவனும் அதுக்குள்ள இருக்கதை பார்த்துட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டே மாடிக்கு போறான். இவன் வெளியில வந்ததும் இதுக்கு முன்னாடி இருந்தவன் மறைஞ்சு போயிடுறான். இப்ப அம்மா அவங்க கையில இருக்க நகத்தை வெட்டி அதை அந்த சாண்ட்விச்ல போட்டுட்டு இருக்காங்க. இவனும் அவங்க பின்னாடி அவங்களை திட்டிட்டே போறான். இப்ப அங்க இவன மாதிரி இன்னொருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவனும் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டதும் இப்ப இங்க இருந்தவே மறைஞ்சு போயிடுறான். இந்த தடவை அம்மா பாயசல சாண்ட்விச்ல கலக்குறாங்க. அதையும் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க பையன்கிட்ட குடுக்குறாங்க. இப்ப இவன் உள்ள வந்து அங்க இருந்த இன்னொருத்தனை சாப்பிடாதன்னு ஸ்டாப் பண்ண போறான். அவன் வேகமா அங்க இருக்க சேரை திருப்பி பாக்குறான். பார்த்தா அதுல இவனோட எலும்பு கூட தான் கிடக்கு. இவன் ஆல்ரெடி இறந்து பல வருஷம் ஆச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அம்மா கிட்ட என்ன நடக்குதுன்னு போய் கேக்குறான். அவங்களோ நான் உனக்காக இன்னொரு சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பார்த்தா அவங்க இப்ப பேயா இருக்கிறாங்க. அவங்களும் அந்த பாய்சன் கலந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு ஆல்ரெடி இறந்து பல வருஷம் ஆச்சு. இவன் அம்மா கிட்ட நான் வெறும் சாண்ட்விச் தானே கேட்டேன், அதுக்காக என்ன இப்படி கொன்னுட்டீங்களேன்னு கேக்குறான். அதுக்கு அவன் அம்மாவோட ஆவியோ நான் எப்போ நீ கேட்ட மாதிரி உனக்கு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லி சாண்ட்விச் அவன் வாயில திணிக்குது.